ஆடி மாதம் 18ஆம் நாள் கொண்டாடப்படும் பண்டிகை ஆடிப்பெருக்கு. இது குறித்து ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் குறிப்பு உள்ளது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய 18வது நாள் மட்டும் ஆடி 18 என்ற நாளின் எண்ணிக்கையை கணக்கில் கொண்டு பின்பற்றப்படும் ஒரே விழாவாகும் ஆடிப்பெருக்கு. கிராம பகுதிகளில் இதனை ஆடி 18ஆம் பெருக்கு என்று வழிபடுகின்றனர். நல்ல மழை பெய்து ஆறுகளில் புதுவெள்ளம் பெருகி ஓடி வரும் இந்த நாளில் ஆறுகளை வணங்கி புனித நீராடுவார்கள். நீங்கள் நினைத்திருப்பீர்கள், நமது பாரம்பரிய ஆடிப்பெருக்கு விழா என்பது வெறும் சடங்குகள் மட்டுமே என்று. ஆனால் உண்மையில் இது நம் முன்னோர்களின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த ஆழமான புரிதலின் வெளிப்பாடு. பழங்காலத்தில் ஆடிப்பெருக்கு என்பது நீர் வளத்திற்கு நன்றி சொல்லும் ஒரு புனித நாள். காவிரி ஆற்றில் மக்கள் வைத்த ஒவ்வொரு பொருளும், மலர்கள், இலைகள், தீபங்கள் அனைத்தும் இயற்கையில் மக்கக்கூடியவை. ஆனால் இன்றைய நிலை வேறு. பிளாஸ்டிக் மாலைகள், செயற்கை மலர்கள், இவையெல்லாம் நமது நீர்நிலைகளை பாதிக்குது. ஒரு பிளாஸ்டிக் மாலை மக்க 400 ஆண்டுகள் ஆகும். அது நீரில் சிதைந்து நுண்ணிய துகள்களாக மாறி மீன்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்களை பாதிக்கிறது. நாம் நீர்த்தாயை வணங்க வேண்டிய நாளில் அதையே நஞ்சாக்குகிறோம். நான் சில எளிய வழிமுறைகளை முன்மொழிகிறேன். முதலில் வீட்டுத் தோட்டத்தில் மலர்களை வளர்க்கலாம். இரண்டாவதாக வாழை இலை, தென்னை ஓலை போன்ற இயற்கை பொருட்களை பயன்படுத்தலாம். மூன்றாவதாக சமூக அளவில் இந்த விழாவை கொண்டாடலாம். மேலும் நமது மூத்த குடிமக்களிடமிருந்து பாரம்பரிய முறைகளை கற்றுக்கொள்ளலாம். அவர்களிடம் பல நூற்றாண்டுகள் பழமையான அறிவு இருக்கிறது. ஆமாம், அவர்கள் நமக்கு எந்தெந்த மலர்களை எப்படி பயன்படுத்த வேண்டும், எந்த நேரத்தில் வைக்க வேண்டும் என்ற நுணுக்கங்களை சொல்லித்தர முடியும். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நமது பாரம்பரியம் என்பது காலத்தால் அழியாத ஞானம். அதை சரியாக புரிந்து கொண்டு அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது நமது கடமை. காவிரி தாய்க்கு நாம் காட்டும் உண்மையான அன்பு என்பது அவளை தூய்மையாக பாதுகாப்பதுதான். அதுவே நமது பாரம்பரியத்தின் சாரம்.